வணக்கம். இன்றைக்கி பதிவில் நாம் கருவேப்பிலையை வைத்து 6 விதமான சமையல், அதாவது 6 கருவேப்பிலை ரெசிபீஸை தான் பார்க்க போகிறோம். குழம்புலேருந்து, பருப்பு பொடியிலேருந்து, துவையிலேருந்து, ஊறுகாய் வரை பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முதலில் கருவேப்பிலை குழம்பு. வானலியை சூடு பண்ணிக்கோங்க. முழுக்க நான் இந்த கருவேப்பிலை சமையல் எல்லாமே நல்லெண்ணெயில் செய்திருப்பேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்து அந்த கருவேப்பிலை நிறம் மாறாமல் சும்மா அந்த வெடித்து அடங்குற போது வதக்கிட்டு எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சேர்த்து இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு பாதி அளவுக்கு வதங்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயில் கிளறிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நாம் இப்போது வதக்கி எடுத்து வச்ச கருவேப்பிலையை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரே ஒரு தக்காளி நான் நறுக்கி சேர்க்குறேன். இதுக்கு தக்காளி போடாமல் கூட இந்த குழம்பை வைக்கலாம். இதை சேர்த்து வதக்கிட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்பு நம்ம இந்த மாதிரி செய்து வச்சிட்டோன்னா நாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த குழம்பை வச்சு சாப்பிடலாம். நம்ம தேவைப்படுறப்போ ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தக்காளி சேர்க்காமல் தாராளமாக செய்யலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு வைக்கிற பக்குவத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதற்கு ஒரு 1/2 கப்பு போல் புளி தண்ணி சேர்த்துடலாம். நாம் சேர்க்குற மிளகாய்த்தூள் அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். நம்ம இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதித்து அடங்கட்டும். அது அப்படியே எண்ணெய் பிரிகிற லெவலுக்கு அந்த குழம்பு நல்லா கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு இருக்குது. இப்போ மேலே நல்லா எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மதிய வேளையில் சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை சாதாரணமாக நமக்கு கொமட்டல் இல்லாமலோ பசியை தூண்டுறதுக்கு ஒரு நல்ல மருந்து. இப்போ 2வது கருவேப்பிலை ஊறுகாய். இந்த கருவேப்பிலை எல்லாமே எடுத்து அலசிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுட்டேன். நாம் இதை காயெல்லாம் வைக்கக்கூடாது. ஈரம் போக ஒரு துணியில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்து வச்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். இப்போ நான் காட்டுற கப்பால் நான் ஒரு 4 கப்பு போல் நல்லா அழுத்தி வச்சு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் 4 கப்பு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி கொதிக்க வைங்க. ஒரு கப்பு போல் தண்ணி கொதிக்க வச்சு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த 4 கப்பு கருவேப்பிலைக்கு அந்த கொதி தண்ணி அந்த புளியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதாவது அந்த சூடு அடங்கட்டும் நம்ம கரைக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருள் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, மல்லி விதை. அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். உப்பு நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுங்க. ஸ்கூப் மாதிரி கரெக்டாக தாராளமாக பற்றும். பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த புளி தண்ணியை கரைச்சிடலாம். அந்த கொதித்தன்மை அடங்கினதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கரைச்சி நல்ல திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை அளந்ததால் 1 கப்பு தண்ணி இருக்குது. அந்த கருவேப்பிலை அளந்த கப்பால் 1/2 கப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள். இப்போ நாம் எடுத்து வச்சதில் மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாத்தையுமே வறுத்துருங்க. பூண்டு வறுக்கக்கூடாது. இது கூடவே உப்பு கடைசியாக சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வறுத்தா போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ அதை எடுத்து ஆற வச்சு நாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பொடி ஒரு 1/2 கப்பு போல் இருக்கும் நமக்கு. நாம் கருவேப்பிலை அளந்ததில் பாருங்கள், 1/2 கப்பு பொடி இருக்குது. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் ஆட்டு உரலில் அரைச்சிங்கன்னா கூடமே கொஞ்சம் நல்லாவே வரும்.
அந்த பூண்டு எடுத்து வச்சதையும் அந்த கருவேப்பிலை கூட சேர்த்துருங்க. புளி தண்ணி வந்து நான் மொத்தமாக சேர்த்துட்றேன். இந்த கருவேப்பிலைக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. சேர்த்து இதை நாம் அரைச்சிடலாம். நல்லா அரைப்படாது, ஏன்னா இந்த தண்ணி வந்து இதுக்கு பத்தாது. அதனால் இதுக்கு மேலே தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. பச்சை தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து அரைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நான் கருவேப்பிலை அளந்த கப்பால் 1 கப்பு நல்லெண்ணெய் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இதில் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மறுபடியும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குது. இது கூட நாம் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளும் வந்துட்டு நான் எடுத்து வச்ச மிளகாய்த்தூள் சரியாகவே இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி செக் பண்ணிவிட்டு அரைச்சேன். அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. நல்ல மையவே அரைச்சி எடுத்துருங்க. இல்லை லைட்டாக குறக்குறப்பாக இருந்தாலுமே பரவாயில்லை, நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுக்கும்போது இந்த ஊறுகாய் நீங்கள் வெளியவே வச்சு பயன்படுத்தினாலுமே 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருந்தாலுமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் 1 வருடம் வரை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ வாணலி சூடு பண்ணி இப்போ அதே கருவேப்பிள்ளை அளந்த கப்பாலே நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துருங்க. கொஞ்சம் மல்லி விதை சேருங்க, நல்லா வாசமாக இருக்கும். தனியா கொஞ்சம் பூண்டு சேர்த்துருங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும் எண்ணெயில். பாருங்கள், பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வாசத்துக்கு விதை நீக்கிட்டு இந்த மல்லி விதையை கொஞ்சம் சேர்த்துருங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை அரைச்சதுனால அதில் இருந்தும் எண்ணெய் வந்து வதங்கி ஊஸ் அவுட் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கிளற ஆரம்பிங்க. அவ்வளோ எண்ணெயும் உள்ளே இழுத்து அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து வெளியே பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் வந்து கிளறணும். இதை பாருங்கள், எல்லா எண்ணெயுமே வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நிறம் மாறி அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அந்த சுவை வந்து நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஊறுகாவுக்கு. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருங்க. சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறிட்டு நாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அதிலிருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நாம் வந்து அளவான எண்ணெய் சேர்த்துருக்குறோம். நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக கூட சேர்க்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஊறுகாவை எடுத்து பயன்படுத்தும் போது கூட ஈரமில்லாத கரண்டியை போட்டு எடுங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம் தாராளமாக. 2 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா 1 வருடம் கூட இந்த ஊறுகாய் வந்து நிறமும் சுவையும் மாறாமலே இருக்கும். தாராளமாக செய்யலாம். இதை மதிய வேளையில் கொஞ்சமாக எடுத்து சாதத்து மேலே வச்சு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த பசியின்மை, இந்த குமட்டல் இருக்கிறவங்களுக்கு, இந்த வாந்தி வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே நல்லது. பசியை தூண்டும், செரிமான சக்தி அதிகரிக்கும். இப்போ 3ஆவதாக கருவேப்பிலை சட்னி. இது வந்து இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய சட்னி. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டுமே சேர்த்து அரைக்கும் போது ஒரு சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் ரெண்டுமே கலந்து சேர்க்கலாம். பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் 1/2 கப்பு போல் உரித்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்றேன். எல்லாமே நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துருங்க. நான் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துட்றேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வருது. சும்மா ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் கருவேப்பிலை எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கருவேப்பிலை இது கூட வந்து சேர்த்துடலாம். நான் நல்லா அழுத்தி பிடிச்சி 1 கப்பு போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து அந்த கருவேப்பிலை அந்த வெடிக்கும் பாருங்கள், அந்த வெடி அடங்குற வரைக்கும் சும்மா அதை கிளறுங்க. நிறம் மாறிடக்கூடாது, பொரிஞ்சிடவும் கூடாது. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இது தாளிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இட்லி தோசைக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4ஆவதாக கருவேப்பிலை பருப்பு பொடி. இப்போ ஒரு வாணலை சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அலசி நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல்.
அதை நீங்கள் சேர்த்துருங்க. இது ஒரு 3 கப் அளவுக்கு கருவேப்பில்லை, மெஷரிங் கப்பால் 3 கப் அளவுக்கு கருவேப்பில்லை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அப்படியே இந்த வெடிக்கிற தன்மை அடங்குற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப மொறுமொருலாம் வருந்துடக்கூடாது, நிறம் மாறாமல் அந்த வெடிப்பு அடங்கணும், அவ்வளோதான். அப்போ அதை எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ நாம் இதில் பருப்புகளை வறுத்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. மிதமான சூட்டில் வச்சு வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டுறணும். அதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு எல்லாமே வந்து கடலெண்ணெய் சேர்க்கலாம். பூண்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருங்க. இதில் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அது சுவை நல்லா இருக்கும். நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. பூண்டு ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வறுத்துடணும். இப்போ அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 10 மிளகு இருந்தால் போதும். மிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. இதில் பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே சுவை நல்லா இருக்கும். இப்போ இது வறுந்ததும் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கொட்டை எதுவுமே இல்லாமல் சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வறுத்துடணும். நம்ம இதிலேயே இதற்கு தேவையான உப்புமே சேர்க்கணும். எதுவுமே நாம் வந்து பச்சையாக சேர்க்கக்கூடாது, எல்லாமே வறுபட்டுறணும். அதனால தான் நம்ம எல்லாமே சேர்த்துடுறோம். ஒரு 10 செகண்ட் அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. பருப்பு கூடவே எடுத்து வச்சுருங்க. இப்போ வெறும் வாணலியில், எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துடுறேன். கொள்ளு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கொள்ளு அப்படியே ஒரு நிறம் மாறி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிள்ளை பருப்பு எல்லாம் வறுத்தாச்சு, தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்றேன். உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா அரைப்படும் சொன்னால் ஒன்றா சேர்த்துருங்க. இல்லைன்னா தனித்தனியாக சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா கலந்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சதுனால இந்த பருப்பு பொடி சாதத்தில் சேர்த்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். பொரியல்களில் சேர்த்து சாப்பிடலாம், இட்லி பொடியாகவும் சாப்பிடலாம். இப்போ 5வதாக கருவேப்பிள்ளை துவையல், சாதத்துக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய துவையல். இது வாணலி சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதாவது 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து பாதி வறுந்ததும் இதில் நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடுறேன். இதையுமே வந்து நல்லா வறுத்துடலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும். இஞ்சி தோல் நீக்கி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இஞ்சி சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க. புளியுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. நான் தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 10 அளவுக்கு தேங்காய் நறுக்கி வச்சு நான் சேர்த்துட்றேன். அதையுமே ஒரு 10 செகண்டு வதக்கிடலாம். இப்போ இதை எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு 2 பிடி 3 பிடி கருவேப்பிலை தாராளமாக சேர்க்கலாம். நான் 2 பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இதையுமே ரொம்ப வறுக்கக்கூடாது, அந்த எண்ணெயில் வெடிப்பு அடங்கணும், அவ்வளோதான். சும்மா அப்படி லைட்டாக வதக்கிட்டு எடுத்துருங்க. ஒரு டாஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அந்த சூட்லேயே அதை சேர்த்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நாம் அரைச்சிடலாம். இந்த துவையல் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் தயிர் சாதத்துக்கு இந்த துவையலை சேர்த்து கொடுக்கும் போது நல்லாவே இருக்கும். பசி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு பசியை தூண்டும். நல்ல ஒரு அப்பிடைசராக இருக்கும். தாராளமாக வந்து கொடுங்க. இப்போ கடைசியாக 6வதாக கருவேப்பிள்ளை இட்லி பொடி. இது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு எல்லாமே நல்லது. ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி உணர்த்தி எடுத்து வச்சுருந்த துணியில் போட்டு அதை ஒரு 3 கப்பு போல் கருவேப்பிலை, ஏன்னா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வானிலையில் சேர்த்துருங்க. எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் வானிலையில் சேர்த்து மிதமான சூட்டில் அந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் கையில் எடுத்து நொறுங்குனீங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கிடணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதில் நார், அதில் கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. இதை வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அந்த வாணலியில்
நான் வந்து ஒரு 70 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்து, அந்த ஃப்ளாக்ஸ் சீடு ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. சும்மா ஒரு 10-20 செகண்ட் அந்த வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க அதை. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறேன். அதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையுமே பொன்னிறமாக எடுத்து வச்சிடணும். எல்லாமே மிதமான தீயில் வருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பாதி வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. சீரகம் வந்து வெடிக்க வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இது எல்லாமே எடுத்துருங்க. இப்போது நான் பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கிறேன். கட்டி பெருங்காயன்றதுனால இப்படி வறுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் பெருங்காயத்தூளை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கடாயில் போட்டுட்டு சால்ட்டையும் பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டு எடுத்துடலாம். கல் உப்புன்றதுனால அதையுமே நான் வறுத்து எடுத்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. நம்ம நல்லா ஆற விட்டுறணும், ஈரப்பதம் இல்லாமல் ஆற விட்டுறணும். அந்த சூட்டில் வந்து நீர் கொத்துறக்கூடாது. நல்லா கிளறி விட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஃப்ளாக்ஸ் சீடை மட்டும் அரைக்காதீங்க, மற்றது எல்லாம் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்துற போகிறோம். இப்போ இதை சேர்த்து நாம் அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு கருவேப்பிள்ளை, ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்து பொடி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 10 பல்லு பச்சை பூண்டு சேர்த்து நல்லா ஒரு அரைச்சி எடுத்துருங்க. அந்த மணம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். கருவேப்பிள்ளை, அந்த பெருங்காயம், அந்த பச்சை பூண்டெல்லாம் சேரும்போது அவ்வளோ ஒரு மணம் இருக்கும். இதில் எண்ணெய் சேர்த்து குழப்பி, நல்லெண்ணெய் சேர்த்து குழப்பி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். சுவையாகவே இருக்கும். சாதத்தில் கூட சேர்த்து சாப்பிடலாம். இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அரைக்கிற பொடியை முடிஞ்ச வரையும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளேவர் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.